Hello guys, welcome back to our channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ஸோ இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையில் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை 50% ஆஃபர்லேயும் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் ரெண்டுத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் போய் பைமோட் ஷாப்பிங் ஆப்னு போட்டாலே உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையிலும் 50% ஆஃபர்லையும் பை பண்ணிக்கோங்க. வித்தின் 7 days டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் கிட்ன்ற பேரில் ஒரு 23 ப்ராடக்ட்ஸ் $999 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ன்றது வேறு எந்த ஒரு பர்ச்சேசிங் ஆப்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு தரமான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான். ஸோ எனக்காக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அப்போ என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் ஸ்ரீவேலி வழிபாடு. இந்த வழிபாடுன்றது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆதி காலத்தில். பட் பழக்க வழக்கங்கள் மாற மாற அது மாறிடுச்சு. பட் கேரளாவில் இது இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. எல்லா கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் இருக்குது. நிறைய கோயில் நான் பார்த்தேன். பட் அதில் மோஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல, அதாவது அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடிஞ்சது. கேரளா சோட்டானிக்கரா பகவதி அம்மன் கோவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்துலேருந்து 20 kilometers அமைஞ்சிருக்கு. அதாவது திருப்புனித்ரா பக்கத்தில், சரிங்களா? ஸோ கூகுள் மேப்பில் போட்டாலே வரும் பாருங்கள். எர்ணாகுளத்துலேருந்து திருப்புனித்ரா தாண்டி போனால் சோட்டானிக்கரா வரும். அவங்க சோட்டானிக்கரா பகவதி அம்மன் கோயில் கேட்டால் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோவில் போகிறதாலும் போனால் ஜஸ்ட் 20 kilometers தான் எர்ணாகுளத்துலேருந்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ மேலத்தாளங்கள் வாத்தியங்கள்லாம் வாசித்து ஒரு தீபம் கொண்டு வராங்க. அந்த தீபத்துக்கு பின்னாடி யானை மேலே ஒரு சாமியோட அச்சு வச்ச ஒரு பலகை வச்சு அதுக்கு பின்னாடி கொடை வச்சு கொண்டு வராங்க. எவ்வளோ வந்து பார்க்க ஒரு பூரிப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும், அதாவது எல்லா பக்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலையும் பண்ணுறாங்க எல்லா கோயிலுமே. இந்த கோயில் இல்லை, எல்லா கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ரீவேலியாக இதை அதாவது இந்த மாதிரி இந்த இதில் கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், நம்ம உடம்பு வலி போகுமா. ஸோ அதாவது நம்மக்கிட்ட நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் வெளியே போய் பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து வந்தால் நம்ம உடம்புக்குள்ள வந்து ஏறுமா. இதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது கேரளா வந்து பார்த்தா ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்காங்க. 3 வேலையும் பண்ணுறாங்க. இந்த எல்லா கோயிலுமே, சிவன் கோயில், அம்மன் கோவில், எல்லா கோயிலுமே வந்து பார்த்தா மேக்ஸிமம் பண்ணுறாங்க. ஸோ காலைல வந்து பார்த்திங்கன்னா நடை திறந்ததுக்கப்புறம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மதியானம் கோயில் நடை சாத்துறாங்க அப்போ ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தா நைட்டு கோயில் மூடத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்க. இதுமாதிரி பண்ணுறதுனால அதாவது ஒரு பாதுகாப்பு அந்தமாதிரி சொல்கிறாங்க மக்களுக்கு. அந்த பக்தர்கள் சாமியாக வரும்போது ஒரு பாதுகாப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த சாமி வந்து பார்த்தா நம்மளோட அந்த சாமியாக நம்ம சுற்றும் போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருமா. ஸோ அதாவது எவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரளாவில் பண்ணுறாங்க. தினமும் கோயிலெலாம் போய். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் ஸ்ரீவேலின்றது. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யானை வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை மேலே சாமி வர வச்சு பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் கேரளாவில் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. நிறைய கோயிலெலாம் பண்ணுறாங்க. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, சாரி மன்னிச்சிக்கோங்க. இந்த கோயிலில் எப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ பர்மிஷன் கேட்டு எப்படியே எடுத்தாச்சு ஒரு வீடியோ. ஸோ உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அந்த சாமி பின்னாடியே போகுது. ஸோ வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையும் கோஆப்ரேட் பண்ணது நீங்களே பாருங்கள். அந்த யானையை அழகாக கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வருது. ஸோ இப்போ அதாவது காலில் 3 ரவுண்டு, அதாவது ஒத்தப்படையில் தான் சுற்றுறாங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லியாக, சரிங்களா? 3, 5 அந்த மாதிரி. ஸோ அதுமாதிரி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா யானையை சுற்ற வைக்கிறாங்க. யானை இல்லைன்னா அது கோயில் யானை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த யானைலாம் கொடுத்து வச்சது எவ்வளோ யானை இருக்குது. பார்த்தா இந்த யானைக்கு பாருங்களா, சாமி தலை மேலே தூக்கி உட்கார வச்சு அந்த குடுப்பனை இருக்குது பாருங்களா, ரொம்ப பெரும் உண்மையில் அந்த யானைக்கு. ஸோ அதேமாதிரி அந்த யானை அழகாக கோஆப்ரேட் பண்ணுது. அந்த அழகாக சாமி கீழே இறக்கி அந்த மேலே 2 பேர் ஆளையும் அழகாக கீழே இறக்கி விடுது. உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதாவது பேர் போன ஒரு வழிபாடு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கைஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஒரு தடையாவது கேரளாவில் போய் எல்லா கோயிலும் விசிட் பண்ணி பாருங்கள். குருவாயூர், சோட்டானிக்கரா, திருப்புனித்ரால் எவ்வளவோ கோயில் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க கோயில் விட கேரளாவில் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. ஸோ உண்மையாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த கோயிலெலாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கேரளாவில் இருக்க எல்லா கோயில்களிலுமே 1000 விளக்கு ஏற்றுற பழக்கம் உண்டு. அதாவது எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு ஏற்றுவோம்ல, அதே தான். அதுமாதிரி 1000 விளக்கு ஏற்றுற பழக்கங்கள் உண்டா கோயில் சுற்றி. அது வந்து பார்த்தா தினமும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம் காலை மாலைன்னு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த vlog. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. It's time to signing off from B2B Crazy Official. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை, தேங்க்யூ.